காது கேளாதவர் குணமடைதல். நீண்ட காலத்திற்கு முன்பு கலிலேயா என்ற இடத்தில் இயேசு என்ற சிறப்புமிக்க ஒருவர் வாழ்ந்து வந்தார். இயேசு அன்பாகவும் தாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அக்கறையுள்ள இதயம் நிறைந்தவராகவும் இருந்தார். அவர் கடவுளின் மகனாக இருந்தார். மேலும் கடவுள் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதைக் காட்ட அவர் பூமிக்கு வந்தார். இயேசு ஊராக பயணம் செய்து கடவுளைப் பற்றி மக்களுக்கு போதித்து புதுமைகள் என்று அழைக்கப்படும் அற்புதங்களைச் செய்தார். இந்த அற்புதங்கள் இயேசுவிடம் கடவுளுடைய சக்தி இருப்பதை அனைவருக்கும் காட்டியது. அவர் நோயற்றவர்களை குணப்படுத்தினார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், மேலும் அவர் இறந்தவர்களை உயிருடன் எழுப்பினார். ஒரு நாள் இயேசு தனது நண்பர்களுடன் பயணம் செய்து கொண்டிருந்த போது நம்ப முடியாத ஒன்று நடந்தது. இயேசுவும் அவருடைய நண்பர்களும் ஒரு நகரத்தின் வழியாக நடந்து சென்றபோது சிலர் கேட்கவோ சரியாக பேசவோ முடியாத ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள். இந்த நபர் நீண்ட காலமாக காது கேளாதவராக இருந்தார். காது கேட்காததாலும் பேச முடியாததாலும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவருடைய நண்பர்கள் அவர் மீது இருந்த அக்கறையால் இயேசு உதவுவார் என்று நம்பி அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தனர். மேலும் அவர்கள் இயேசுவிடம், தயவு செய்து எங்கள் நண்பரை குணப்படுத்துங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அந்த மனிதனை மிகுந்த இரக்கத்துடன் பார்த்தார். காது கேட்காமலும் பேச முடியாமலும் ஒரு மனிதன் வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்பது அவருக்கு புரிந்தது. இயேசு அவருக்கு உதவ முடிவு செய்தார். இயேசு அந்த மனிதனை கூட்டத்திலிருந்து விலக்கி தனியாக அழைத்துச் சென்றார். பிறகு இயேசு தம் விரல்களை அந்த மனிதனின் காதுகளில் மெதுவாக நுழைத்தார். பின்னர் அவனது நாக்கையும் தொட்டார். அதன்பின் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படு என்பது பொருள். திடீரென்று ஆச்சரியமான ஒன்று நடந்தது. அந்த மனிதனின் காதுகள் திறந்தன. அவனால் எல்லாவற்றையும் சரியாக கேட்க முடிந்தது. மேலும் அவர் எல்லோரையும் போலவே தெளிவாக பேசவும் ஆரம்பித்தார். இதை பார்த்த மக்கள் வியப்படைந்தனர். அவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. அவர்கள், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். இதை இரகசியமாக வைத்திருக்கும்படி இயேசு அவர்களிடம் கேட்டபோதும் மக்கள் மிகவும் உற்சாகமடைந்து இயேசு செய்த அற்புதமான காரியத்தைப் பற்றி அவர்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அவர்களால் சொல்லாமல் இருக்கவே முடியவில்லை. இயேசு எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், அன்பானவர், கருணைமிக்கவர் என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. அவர் தனது சக்தியை காட்டுவதற்காக மட்டும் அற்புதங்களைச் செய்யவில்லை, அவர் மக்கள் மீது ஆழ்ந்த அக்கறை கொண்டதால் இதைச் செய்தார். காது கேளாத மனிதனுக்கு உதவியதைப் போல கடவுள் மக்களை நேசிக்கிறார் என்றும் அவர்களுக்கு உதவ விரும்புகிறார் என்பதையும் அனைவரும் அறிய வேண்டும் என்று இயேசு விரும்பினார். இயேசு செய்ததைக் கண்ட மக்கள் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர். உண்மையிலேயே ஆச்சரியமான ஒன்றைக் கண்டதால் அவர்களால் அதைப் பற்றி பேசுவதை நிறுத்த முடியவில்லை. இயேசு ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் கடவுளின் மகன் என்பதை மக்கள் உணர்ந்தனர். அவர் உலகிற்கு குணப்படுத்துதலையும் நம்பிக்கையையும் கொண்டு வர அனுப்பப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள இந்த அற்புதம் அவர்களுக்கு உதவியது. இன்றும் கூட இந்த கதையை நாம் கேட்கும் போதெல்லாம் இயேசு இன்னும் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், அக்கறை காட்டுகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அன்புடனும் கருணையுடனும் வாழ்வதற்கான வழியே நமக்கு காட்டவும், அவர் காட்டிய வழியில் நாம் நடக்க நமக்கு உதவவும்
அவர் எப்போதும் தயாராக இருக்கிறார். நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.